கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறுவதாகன்னு நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகம்னா நித்திய காலமும் இருக்கிற ஒரு சிநேகம். அந்த சிநேகத்தை எந்த கலப்படமும் இல்லாத அன்பாக ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அவர் சொல்கிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் சொல்றார், உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க நான் ஆசைப்படுகிறேன், உன் கூட நல்ல நெருக்கமாக சிநேகிதனாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய சிநேகம் உன் மேல இருக்கும்படிக்கு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் ஆசீர்வதிக்கிறேன். அன்னைக்கு லாசரை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் சிநேகிதனாகிய லாசரு மரித்து போய்விட்டான், அதனால அவங்க வீட்டுக்கு போவேன்னு ஆண்டவர் வர்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த லாசர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இயேசுநாதர் வர்றார். சகோதரிகள் சொல்றாங்க, நீர் இங்க இருந்திருந்தால் என் சகோதரனாகிய லாசர் மரிச்சிருக்க மாட்டான். அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே கண்ணீர் விட்டாராம். இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னே பைபிள்ல இருக்கு. அப்படின்னு அந்த குடும்பத்தாருடைய இழப்புல இயேசு கிறிஸ்து கலந்து கொண்டு அவருடைய இருதயத்தில் அவர் துக்கப்பட்டு கண்ணீர் விட்டாராம். எவ்வளவு அன்பு இருந்தா, எவ்வளவு சிநேகிச்சிருந்தா அவர் கண்ணீர் விட்டு அழுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து செத்துப்போன அவனை உயிரோடு எழுப்பி அவனுடைய சகோதரிகளிடத்தில் கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உன்னுடைய செத்துப்போன ஆசீர்வாதங்களை உயிர்ப்பிக்க ஆண்டவர் உன் மத்தியிலே வருகிறார். செத்துப்போன உன் கற்பம் உயிர்ப்பிக்கப்படும், செத்துப்போனுடைய கிட்னி உயிர்ப்பிக்கப்படும், செத்துப்போனுடைய லங்ஸ் லிவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படும், செத்துப்போன செல்ஸ் எல்லாத்தையும் மெமரி செல்ஸை கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பித்து உன்னுடைய சிநேகிதன் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நிரூபணம் பண்ணும்படிக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் எழுந்தருளி வருகிறார். ஆண்டவர் இப்போ வேற எங்கேயும் இல்லை. மார்த்தாள் மரியாள் துக்கத்தோடு இருந்த நேரத்தில் அவங்க வீட்டில் போய் அந்த சூழ்நிலையை கண்டு கண்ணீர் விட்டு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை கண்டு, உன்னுடைய சூழ்நிலையை கண்டு உன் வீட்டுக்குள்ளால வந்து உன்னை தொட்டு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இயேசுவே என் இருதயத்திலே வாரும், என் வீட்டுக்குள்ளே வாரும் என்று இப்போ நீங்கள் கூப்பிடுகிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். சரி, இன்னைக்கு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி நம்முடைய மும்பை ஜெப கோபுரத்திற்கு நான் வந்திருக்கிறேன். 9:30 மணியிலிருந்து மதியம் 11:30 மணி வரைக்கும் உங்களுக்கு அங்கே நல்ல ஆராதனை, நல்ல ஆசீர்வாதமான செய்தி. அதன் பிறகு அதை தொடர்ந்து உங்கள் எல்லாருக்கும் தனி ஜெபம் உண்டு. ஸோ ஆசையோடு ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு உங்கள் பட்டணத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லாரும் மடமடன்னு கிளம்பி 9:30 மணிக்கெல்லாம் நான் வர்றதுக்குள்ளால நீங்கள் அங்கே வந்து இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இது உங்களுடைய அற்புதத்தின் நாள். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜெயா இன்பா, மும்பை. என்னுடைய பெயர் ஜெயா இன்பா. நான் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2021 அன்று மும்பை பாண்டூப்பில் நடந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். சகோதரர் ஜெபித்த போது வெளிப்பட்ட தீர்க்க தரிசனம், உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்து ஆசீர்வதிப்பார், குழந்தைக்கு ஜூடா என்று பெயர் வைக்கும்படி சொன்னார். ஜூடா மீன்ஸ் பிரைஸ் என்று சொன்னார். சகோதரர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே பிப்ரவரி 28ஆம் தேதி 2025 அன்று எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு சகோதரர் சொன்னது போல ஜூடா என்று பெயர் வைத்துள்ளேன். கர்த்தர் என்னை மீண்டும் ஆசீர்வதித்தபடியினாலே இப்பொழுது நான் 2வது முறையாக மறுபடியும் கர்ப்பம் தரித்திருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே பாண்டூப்பில் நமக்கு இன்னைக்கு அந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். எல்லாரும் புறப்பட்டு வாங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. மும்பை பாண்டூப்பிலே நடந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திலே கலந்து கொண்ட ஜெயா இன்பாவுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண் குழந்தையை கொடுத்து அவளுடைய பல வருஷ அவமானத்தை மாற்றின தேவனே, உமக்கு நன்றி.
அதன் பிறகு இப்பொழுது மறுபடியும் அவள் கற்பம் தரித்து 2வது முறையாக கற்பம் தரித்திருக்கிறாள். அதற்காக உமக்கு நன்றி. இதே போல ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் இன்றைக்கு மும்பை குடும்ப ஆசீர்வாத குடுகைக்கு நீர் அழைத்து கொண்டு வாரும். ஆண்டவரே, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே உன்னை சேர்த்து கொண்டேன் என்கிற மங்கள வார்த்தையின்படி இவர்கள் வீட்டிற்குள்ளே கடந்து போய் இவர்களுடைய சிநேகிதனாக நின்று இவர்கள் கஷ்ட காரியங்களையும் நஷ்ட காரியங்களையும் இவங்கள் மனவேதனையின் காரியங்களிலும் கர்த்தர் இறங்கி நின்று ஒரு அற்புதத்தை செய்து என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். இவர்களுக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தர் தருவீராக. இப்பொழுதும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.